ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றைக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு சாயங்காலம் யார் வந்திருந்தா எங்கள் வீட்டுக்கு? இன்றைக்கி அக்கா வீட்டில் வந்து அவங்களுடைய மாமனார் இறந்து இன்றைக்கி வந்து 11ஆவது நாற்று. நம்ம வீட்டிலேருந்து நம்ம என்னென்னலாம் கொண்டுட்டு போயிருக்கிறோம். அப்புறம் நாளைக்கு 12ஆம் தேதி அஷ்டமி. நம்ம சின்ன பாப்பா வீட்டுக்கு நேற்றைக்கே நம்ம பணம் போட்டு விட்டாச்சு. அதாவது என் ஹஸ்பண்டுடைய தங்கச்சிக்கு. இன்றைக்கி காலையில் அக்கா வீட்டில் 11ஆம் நாற்று இன்றைக்கி விசேஷம் நடக்கிறனால அவளுடைய மாமனார் வந்திருந்தாங்க. அதனால் பாப்பா ஃபோன் பண்ணி சீனி 1 கிலோவும் தேங்காவும் கொடுத்து விட சொல்லியிருந்தா. அதையுமே இன்றைக்கி நாங்கள் கொடுத்து விட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக கலந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று சாயங்காலம் கொஞ்சம் என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஒரு வாரமாக லைவில் வர்றப்போ மேலே வந்து ஷால் மாதிரி எனக்கு ஒன்று உண்டு. அதை நான் வந்து போத்திக்கிட்டு வருவேன். ஆனால் சாரீ கட்டியிருந்தாலுமே சரி, அதையுமே நிறைய பேர் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் நம்ம லைவை பார்ப்பாங்க இல்லைங்களா? அவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா, நீங்கள் ஏன் ஷால் போத்திருக்கிறீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே வந்து இப்போ குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் இருக்கும்போதாக இருக்கட்டும், உள்ளே இருக்கும்போதாக இருக்கட்டும், பகலில் வந்து ஒரு 9-9:30 மணி வரைக்கும் ரொம்ப குளிராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு ஒரு 5 மணி சாயங்காலம் ஆகும்போதே இங்கே குளிர் ரொம்ப விழ ஆரம்பிச்சிரும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதாக இருக்கட்டும், வெளியில் இருக்கும்போதாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அது போத்திக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சிஸ்டர் கால் பரவாயில்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கால் இப்போ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. சின்ன பொக்களம் தான், ஒரு 3 இடத்துல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி அப்பா அவங்க எல்லோரும் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு நம்ம வண்டி சர்வீஸ் பண்ண சொல்லி ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு நிறைய டைம் கால் வந்திருக்கு. நான் தான் போகாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு சர்வீஸிங் போகும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, சிஸ்டர் அங்குள்ள கோயில்கள் அப்புறம் முஸ்லீம் கோயில் இருக்கிறது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் காட்டுங்க, அங்கே உள்ளது எப்படி இருக்குன்னு இருக்கிறீங்க. நாளைக்கு அந்த வீடியோவை நம்ம போகும்போது அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நாளைக்கு உள்ள வீடியோவில் அது எல்லாமே வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் சொல்கிறீங்க, அவங்க எப்போமாச்சும் வந்தால் உங்களால் காட்ட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. என்னால் கண்டிப்பாக காட்ட முடியும், ஆனால் ரொம்ப நெருக்கமாக காட்ட முடியாது. இது பாப்பா ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனை காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ணன் வந்தது எங்களை பார்க்கணுன்னு வரல. எப்போ உங்கள் மார்க்கெட் வந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான ஜாமான் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா அண்ணன் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவாங்க, இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. அண்ணாவை பக்கத்தில் வச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஆல்ரெடி அதோட ரீசன்லாம் நான் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் அண்ணங்க ரோட்டில் உட்காந்துருந்தாங்க, நான் இங்கே உட்காந்துருந்தேன். பாட்டிக்கும் அண்ணனுக்கும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் பேசும்போது அண்ணன் அப்புறம் வந்து பாட்டிக்கு எனக்கும் கொஞ்சம் அன்றைக்கி முள்ளுக்கு சண்டை வந்ததுன்னு சொன்னப்போ அப்புறம் அண்ணன் வந்து ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி அண்ணன் கொஞ்சம் பேசிட்டு போனாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தது என் ஹஸ்பண்டோட அண்ணன் இவங்க தான். கரெக்டாக இப்போ சாயங்காலம் 4 மணி. டீ போட்டு வச்சுருக்குறேன் குடிக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் குருமா வைக்கிறதுக்காக வேண்டி பட்டாணி நேற்று நைட்டே ஊறப்பட்டது. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் சமையலே பண்ண போகிறேன். இன்றைக்கி இங்கே நுழுக்க நிறைய இடத்துல இன்றைக்கி விற்க வந்திருந்தாங்க பப்பாளி காய். அதனால் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் மட்டும் 1 கிலோ வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு ஒரு 3 இது கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு 4 இது எடுத்து வச்சுருக்கிறேன். அருவாமனையில் இனிமேல் தான் தோல் எல்லாத்தையும் சீவி அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டு வைக்கணும். வெளியில் உழ வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். வெளியில் இப்போ தான் உழ வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு ஆக்குறதுக்கும் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்டோட அண்ணன் வந்திருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒடிசாவில் விறகு வந்து விலைக்கெலாம் விற்பாங்களா சிஸ்டர், நீங்கள் ஏன் விலைக்கு வாங்குறீங்கன்னு. நமக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மெயின் காரணமே அதுதான். அதுக்காக வேண்டி தான் நான் விலைக்கு வாங்குவேன். மேடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா நம்ம பண்ணுற என்ன பண்ணுற? அவங்க ஸ்கூலில் இன்றைக்கி எப்போதுமே முட்டை கொடுப்பாங்க. இன்றைக்கி முட்டை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆப்பிள் பழம் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பாப்பாவுக்கு ஒன்றும் சின்ன பாப்பாவுக்கு ஒன்றும். இனிப்பா இருக்கு. எங்கே அம்மா அங்கே துணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே என்ன எழுதுறீங்க காட்டு பார்க்கலாம். இந்த விறகு இன்றைக்கி நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா காஞ்சி போய் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குது. ஈரப்பசம்னா அங்கே தண்ணியிலே போட்டு வச்சுருந்துருப்பாங்க போல் இருக்குது, அதனால். ஆனால் இவ்வளோ தான் விறகு. அடுப்புக்குள்ளே வச்சுருந்த விறகு பார்த்துருப்பீங்க, 40 ரூபா.
இப்போ பட்டாணிக்கு குருமாவுக்காக வேண்டி வச்சு அங்கே குக்கரில் விசிலுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். கிளிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா அம்மா கிட்ட போய் உள்ளே கொண்டு உலையுமே கொதிச்சிருச்சு. ஆ கோட்டி என்ன தம்மா கல்யாணிக்கு கோட்டி வைக்கத்துல அப்பா கேட்குறாங்க அருவாவை பார்த்தியான்னு. கருதை இருக்கிற அருவா. எல்லாருக்குமே குட் மார்னிங். இது வந்து இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கும்போது எடுத்த வீடியோ. நேற்றுக்கு வந்து குழம்பு வச்சது எல்லாமே ஆல்ரெடி அந்த குழம்பு வச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேனேவும். இன்றைக்கி காலையில் வந்து உப்புமா தான் செஞ்சேன். உப்புமாவுக்கு வந்து குழம்பு இருக்குது. நேற்றுக்குள்ள பட்டாணி குருமா குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு உப்புமா கூட வச்சு சாப்பிடும்போது உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே ஒடிசாவில் ஹோட்டல்லலாம் காலையில் உப்புமா கொடுக்காங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலலாம் சட்னி சாம்பார் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல. ஆனால் நான் நிறைய டைம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்குறேன் தமிழ்நாட்டில். இங்கே வந்து கொடுக்குறது இந்த மாதிரி இதான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாப்பா வந்து துணி மடித்து வச்சுக்கிட்டு இருந்தா காலையில். நான் அந்த பக்கத்தில் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா இனிமேல் தான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் உப்புமா சாப்பிட்ணும். இப்போ தான் நான் ரவையை வறுக்க போகிறேன். சட்டியை வச்சுருக்கிறேன். சட்டை நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டி அதில் வந்து ரவையை போட்டு கிண்டிக்கிறேன். இப்போ ரவை நல்லபடியாக வறுக்கட்டும். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு சாயங்காலம் வந்துட்டு போனது என் ஹஸ்பண்டோட அண்ணன். இப்போ நான் வந்து உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோடைய தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அப்பா வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அக்கா வீட்டுக்கு வர்றதுக்காக வேண்டி. அதனால் உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பாதி தூரத்தில் அப்பா நிற்கிறாங்க, போய் கொஞ்சம் கூட்டிகிட்டு அக்காவோடைய வீட்டை போய் காட்ட முடியுமான்னாங்க. அப்பா அதுக்காக வேண்டி அக்காவோடைய வீடு தெரியாதான்னு சொல்லி கேட்க வேண்டாம். அக்காவுடைய வீடு வந்து அப்பாவுக்கு வந்து தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் இடம் மாறினதுனால நிறைய வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால ரோட்டு வேலைகள் அப்பா கொஞ்சம் மறதியாக இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து வீடியோ கால் பண்ணி சொன்னோடனே அப்பா அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ உப்புமா எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு கிளாஸ் டீ மீதி இருந்ததில் நான் சூடு பண்ணியிருக்கிறேன். அந்த குழம்பு இது எல்லாமே வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் சாப்பாடு இதுதான். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு வாசல் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்திருக்கிறேன். அப்பா வந்துட்டாங்க. அப்பா அப்படின்னா இங்கே மாமனார் முறை வர்றவங்க எல்லாருமே அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா வேணால் நம்ம போய் சொல்லிக்கலாம், இது என்னுடைய மாமனார், இது என்னுடைய சித்தப்பா, அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்பா வந்து வந்த உடனேயே நான் அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுத்தேன். அப்புறம் வந்து உப்புமா இருக்குப்பா சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்மளுடைய வயசுக்கு மூத்தவங்க யாராச்சும் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து தலையில் துணி வச்சுட்டு உட்காந்து தான் அவங்கக்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும். அப்பா வந்தோடனே அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறமேட்டி நான் அப்பாவுக்கு காலில் விழுந்து அப்புறம் பாப்பா 2 பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பாவுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தேன். உப்புமா கேட்டதுக்கு அப்பா வேண்டான்ட்டாங்க. பிஸ்கட் கொடுத்தேன். கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால அப்பா வந்து அதிகமாக பிஸ்கட்டாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் குடிக்க மாட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு வந்து கடுண்டி தான் லைட்டாக மட்டும் சால்ட்டு போட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் ஆற்றி எடுத்து கொடுத்தேன். அப்பா உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாப்பா வந்திருந்தா அவளையுமே நான் உட்காரு அப்படின்னேன். அப்புறம் அவள் பாப்பா இந்த பக்கத்தில் பெரிய பாப்பா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தது. அதனால் பெரிய பாப்பா கிட்ட வந்து பாப்பா உட்காந்துக்கிட்டா. அப்புறம் நான் அப்பா அந்த சைடில் உட்காந்துருக்கிறது அம்மா. நாங்கள் 3 பேருமே உட்காந்துருந்து நாங்கள் அப்பாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். பாப்பா எப்படி இருக்கா, அவளுடைய லைஃப்பை பற்றிலாம் நாங்கள் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்று கொடுத்தோம் அப்படின்னா அம்மாமார்களுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும் பெண்களை பற்றி. அதனால் அம்மாவுமே கொஞ்சம் அதிகமாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இருந்துக்கிட்டு பாப்பா கொஞ்சம் அதிகமாக பாக்கெலாம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அப்பா கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் சரிப்பா நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி சத்தம் போடுனாங்க என்கிட்ட. சரிப்பா நான் ஃபோன் பண்ணி நான் வந்து சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். திங்கக்கிழமைக்கு நீ வாமா சாயங்காலம் பாப்பாவை கூட்டிகிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அப்பாட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அதுக்கு இடையிலே வரணும்னு நினச்சேன்ப்பா. ஆனால் வண்டி நான் சர்வீஸிங் முடியல. ஏன்னா பாப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அதனால் அவ்வளோ நேரம் என்னை வண்டி தாங்காது. அதனால் அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். திங்கக்கிழமைக்கு போனேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவை இங்கே ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் அண்ணனுடைய தங்கச்சி வந்து எப்படி இருப்பாங்க. ஏன்னா அக்காவை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. அப்பா வந்து இன்னும் கிளம்பலை. அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் சேர் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே வண்டி சர்வீஸிங் கொடுக்க போகணும். அதுக்கப்புறமேட்டு எனக்குமே அரிசி காலியாகிட்டு என் ஹஸ்பண்டு அரிசிக்காக வேண்டி கொஞ்சம் ஜாமான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 500 போட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே வண்டியிலுக்காரங்க மறுபடியும் நெருக்கடி பண்ண மாதிரி எனக்கு ஃபோன் பண்ண உடனே உலைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்தது வடை, அப்புறம் கொஞ்சம் போண்டா, அப்புறம்
சமோசா மாதிரி இருக்கிற வடைகள்லாம் அப்பா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் பெரிய பாப்பாவை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துட்டு பேப்பரில் உள்ளது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் போண்டா அதெல்லாம் நானும் சரி பாப்பாவும் சரி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வடை, அப்புறம் அந்த சம்சா மாதிரி உள்ளது, உளுந்த வடை அந்த மாதிரிலாம் அம்மாவுக்குமே எடுத்து வச்சுட்டு கவரில் உள்ளது மட்டும் எங்களுக்கு, கிண்ணத்தில் உள்ளது எல்லாமே அம்மாவுக்கு. ஏன்னா அம்மாவுக்கு வந்து போண்டா பிடிக்காது, எனக்கு வந்து இங்குள்ள போண்டா வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையிலேயே அப்பா வந்து ஜவுளி கடைக்கு போயிருந்தாங்க. நேற்றுக்கே ட்ரெஸ் வாங்கி கொண்டுட்டு வந்து வைக்கிறது, நம்ம இங்கேருந்து ட்ரெஸ்ஸு கொண்டுட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அக்காவும் அண்ணன் அவங்க வீட்டு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே குளிச்சுட்டு அங்கே தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க. அதையுமே குடிச்சிட்டு நம்ம அம்மா அப்பா வீட்டிலேருந்து எந்த பொருள் போகுதோ அதை தான் குளித்து முடித்தோடனே கட்டுவாங்க. அக்காவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போன சிலை இந்த சிலை தான். நிறையா பேர் ஒடிசாவில் நமக்கு எவ்வளோ தான் ரேட்டு கூடின சிலை இருந்தாலுமே இந்த சிலையோட ரேட் வந்து 500 ஆனால் நல்ல ஒரு சாஃப்ட்டு, விலையுமே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டு அக்காவுக்கு ரெடிமேடாக வச்சுருக்கிற ஒரு ப்ளவுஸ் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு ஒரு பாவாடை, அண்ணனுக்கு கொஞ்சம் லுங்கி இதெல்லாம் எடுத்திருந்தோம். ஆனால் லுங்கி என்னால் காட்ட முடியல, ஏன்னா லுங்கி வந்து அப்பா அங்கே வெளியில் வச்சு கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் என்னால் அதை காட்ட முடியல. அதுக்கப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒடிசாவில் உள்ள முறைகள் எல்லாமே இப்படி தான். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம கோடி துணி எடுத்து போடுவோமோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து கொண்டுட்டு போய் நாங்கள் செய்முறை இந்த டைம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 501 தான் செய்கிறோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்குமே அங்கே வேலை இல்லாமல் இருக்காங்க, இங்கேயுமே அப்பா ஒரு ஆள், அதனால் எங்களால் சமாளிக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி நம்ம இஷ்டம் தான் 1001 சொல்லலாம், செய்யலாம், 101 செய்யலாம். நம்ம வந்து சம்மந்தம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து 501 1001 அப்படி செய்யணும். அதனால் அப்பா செய்கிறது 501. அதனால் என் ஹஸ்பண்ட் நீ போக வேண்டான்ட்டாங்க, நான் போகலை. இது வந்து பாப்பாவுடைய மாமனார், அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு. நாளைக்கு வந்து அஷ்டமி வருது, இங்கே ஃபங்க்ஷன், அதனால் அப்பா வந்து தேங்காய் கேட்டிருந்தா பாப்பா ஃபோன் பண்ணி. அப்பா எந்த இடத்துல வேலை பார்ப்பாங்களோ அவங்க வீட்டில் போய் அப்பா போய் தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அப்பா தான் முதல்ல உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா வீட்டிலேருந்து ஃபோன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கொண்டுட்டு போகிற சிலையை தான் அவங்க குளிச்சுட்டு கட்டணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி. அதுக்கப்புறமேட்டு அப்பாவை நான் சத்தம் போட்ட உடனே அப்பா குளிக்க போயிட்டாங்க. பாப்பாவுடைய மாமனார் தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, சேலை தேங்காய் எல்லாமே. அப்பா மாமனார் வந்து அங்கே இருந்துட்டு வருவாங்க, ஆனால் என் சம்மந்தியோடைய மாமனார் வந்து அப்படி அங்கேருந்து போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு. அதனால் அவங்களுக்கு தேங்காய் எல்லாமே நம்ம கொடுத்து விட்டாச்சு. அப்பாவை அக்கா வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டு அவங்க அங்கிட்டு கூடி வண்டியில் போயிடுவாங்க. அப்பா அதுக்கப்புறமேட்டு நம்ம தெருவுலேருந்து ஒரு 2 பேருக்கு அக்கா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க, நிமந்திரம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போகும்போது அதுக்கப்புறமேட்டு அப்பா அவங்களோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வரலாம். நான் போகலன்னு சொல்லி அக்காவுக்கு கொஞ்சம் கோவம். அவங்க இப்போ தான் உலைய வச்சுருக்கிறேன், அவங்க வெட்டி போட்டு போன இடத்த எல்லாத்தையுமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதுவுமே கிடையாது, வெறும் பப்பாளிக்காய், பருப்பு, உருளைக்கிழங்கு, ஒரு 2 பீன்ஸு, இது மட்டும் போட்டு வெறும் பருப்பு மட்டும்தான். இப்போ நாங்கள் வந்து பருப்பு எல்லாமே வச்சுட்டு அப்பளம் மட்டும் பொரித்தேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாதம், பருப்பு, அப்பளம் சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் வண்டிக்கு கிளம்பணும். நானும் பெரிய பாப்பாவும் இனிமேல் தான் கிளம்பணும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு சிம்பிளாக இவ்வளோ தான் முடிஞ்சு. அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்கே கறி குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.